தஞ்சாவூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கிய குறுவை சாகுபடி பணிகள் தற்போது தீவிரமடைந்து முடிவடையும் தருவாயில் இருக்கிறது. இதுவரைக்கும் 1,90,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 90% வந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் அனைத்து குடோன்களுக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. தற்சமயம் ஒரு 20,000 டன்னு தான் இருக்கு. அதுவும் வந்து 2 நாட்கள்ல வந்து அந்தந்த குடோன்களுக்கு எடுத்து செல்லப்படும். தற்சமயம் ஒரு நாளைக்கு 6,000 டன் வந்து மெட்ரிக் டன் ஆகிட்டு இருக்கு. மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து விரைவாக நம்ம வந்து அன்னன்னைக்கு லாரிகள் போட்டு ஒரு நாளைக்கு 3 ரயில் மூலமாகவும் 1000 லாரிகள் மூலமாகவும் நெல் கொள்முதல் வந்து விரைவுபடுத்தியிருக்கிறோம். இப்ப தற்சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 3 வேகன் தஞ்சாவூர்ல இருந்து வெளி மாவட்டங்களுக்கு அரிசி அனுப்பப்படுகிறது, நெல் அனுப்பப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் 83,000 டன் இந்த ஒரு மாசத்தில் மட்டுமே வந்து நெல் வந்து பிற மாவட்டங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சாலை மார்க்கமாக ஒரு 8,000 டன் வந்து நெல் வந்து கொள்முதல் பண்ணி வெளி மாவட்டங்கள் அனுப்பிச்சு வச்சுக்கிறோம். இப்போ அறுவடை பணிகளும் 90% வந்து முடிவடைந்து கொள்முதல் செய்யப்பட்டு அனைத்து பணிகளும் வந்து தீவிரமடைந்து இருக்கிறது. இன்னும் ஒரு 10 நாட்கள்ல அனைத்து அறுவடையும் முடிவடைந்து கொள்முதலும் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. கொள்முதல் செய்யப்படும் அனைத்து நெல்களையும் நம்ம விரைவாக கொள்முதல் செய்து அன்னன்னைக்கு நம்ம விவசாயிகள் பணப்பட்டுவாடை செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் வந்து 36,000 பயனாளிகளுக்கு நெல் கொள்முதல் பணிகளுக்கான பணம் செய்யப்பட்டுள்ளது. இது 46 கோடிக்கான 426 கோடிக்கான பணமும் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. ஆமா, இந்த வருஷம் வந்து இது கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல இல்லாம ஒரே நாள்ல 11.5 ரயில் மூலமாக நம்ம விவசாயிகளுக்கு நெல்லை வந்து வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் அந்த மாதிரி சாதனை இல்லை. ஒரு ரயில்ல வந்து 42 பெட்டிகள் இருக்கும். 11 ரேக்கு போட்டு நம்ம கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த சாதனையை அடைஞ்சிருக்கும். ஒரே நாள்ல நெல் வந்து 11 ரயில் மூலமா அனுப்புன்றது வந்து ஒரு பெரிய சாதனை தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.